ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூலில் படிக்கலேருந்தே திரிஷா மேடம் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. திரிஷா மேடம் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை சார். தமன்னா மேடம் ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு அது மூலியமா ஃபேமஸ் ஆன திவாகர் கஜினி படத்துல வரக்கூடிய சீனை ரீல்ஸா செஞ்சு காட்டி அது மூலமா ஃபேமஸ் ஆகி தன்னைத்தானே வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லும் அளவுக்கு தற்பெருமை பேசிட்டு இருப்பாரு. இது மட்டுமானா இல்ல, கர்ணன் படத்துல வரக்கூடிய ஒரு சீன்ல சிவாஜி சார் மாதிரி நானும் நல்லா நடிச்சு காட்டுவேன்னு சொல்லி அதையும் ரீல்ஸா எடுத்து போட்டு பாக்குறவங்கள என்னடா இது சிவாஜி சாருக்கு வந்த சோதனைன்னு சொல்லாம சொல்ல வச்சாரு. இப்படி ஒவ்வொரு படத்துல வரக்கூடிய சீன்களை ரீல்ஸா எடுத்து போட்டு அது மூலியமா ஃபேமஸ் ஆன திவாகரை பார்த்த பலரும் தயவு செஞ்சு உன்னோட நடிப்பை நிப்பாட்டுன்னு சொல்லி கமெண்ட்ல கழுவி ஊத்துவாங்க. ஆனாலும் அதையெல்லாம் பத்தி துளி கூட கண்டுக்காத வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் யார் என்ன வேணா சொல்லட்டும், என்னோட இலக்கு இதுதாங்கிற மாதிரி தனக்குள்ளேயும் ஒரு நடிப்பு திறமை இருக்கு, அதை மக்கள் அறியும்படி செய்வேன்னு அதுல உறுதியா இருந்தாரு. எத்தனையோ பேர் சினிமாவில் தன்னோட முகத்தை காட்டிடணும், தனக்கும் நடிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கணும்னு அதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வராங்க. ஆனா அவங்கள சில பேருக்கு தான் அந்த சினிமா வாய்ப்பு கிடைக்குது, பல பேருக்கு அது கனவாவே போயிடுது. என்னதான் இருந்தாலும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு வேணும்ல. சோ சினிமாவில் நடிச்சு ஆகணும்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சாரு. அவர் முயற்சி வீண் போகல. பிக் பாஸ்ல கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பிக் பாஸுக்குள்ள போனதுக்கு அப்புறமாவது நடிப்பை நிப்பாட்டுவாருன்னு பார்த்தா இல்லவே இல்ல. அங்க இருக்கிற அத்தனை கேமரா முன்னாடியும் போய் நடிச்சு காட்டினாரு. பத்தாவதுக்கு அங்க இருக்கக்கூடிய சக போட்டியாளர்கள் முன்னாடி போய் சிவாஜி சார் மாதிரி நல்லா நடிச்சு காட்டுவேன்னு சொல்லி அங்கிருந்தவங்களை அலறி அடிச்சு ஓட வச்சாரு. அப்புறம் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்து மறுபடியும் தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல போஸ்ட் போட ஆரம்பிச்சாரு. இப்போ இவருக்கு ஹீரோவை நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பத்தி ஒரு பேட்டியில இப்போ வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பல அவமானங்கள் கேலி கிண்டல்களை தாண்டி நான் இப்போ ஹீரோவா நடிக்க வந்திருக்கேன். நடிப்புனா சிவாஜிக்கு அடுத்தபடியா கமலஹாசன், அடுத்தது நான் தான். எனக்கு ஹீரோவா நடிக்கக்கூடிய எல்லா திறமையும் இருக்கு. ஆனா எங்க நான் ஹீரோவா வந்துருவேணும்னு சிலர் என்ன பார்த்து பயந்து எனக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை பண்றாங்க. விஜய் சிவகார்த்திகேயனுக்கு இணையா எனக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. பத்தாவதுக்கு தனக்கு திரேசா மாதிரி மனைவி வேணும்னு வேற சொல்லியிருக்காரு. இவர் பேசின இந்த வீடியோ பார்த்த பலரும் இவன் இன்னும் திருந்தல மாமான்னு கமெண்ட்ல கழுவி ஊத்துறாங்க. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருந்த விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் கார் ரேஸ் பக்கம் போயிட்டாரு. அதனால இனி நான் தான் இந்த சினிமாவை காப்பாற்றணும்னு ஏற்கனவே இவர் பேசி வெளியிட்ட வீடியோ பார்த்த பலரும் இப்போ இவருக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதால ஒருவேளை இவர் சொன்னது நடந்துடுமோன்னு வேடிக்கையா கமெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க.